அப்படின்னார். முல்லா உமர் சொன்னாரு அது நடக்காது. எங்க நடுநிலையான ஒரு நாட்டுக்கு உசாமா பின் லேடனை நீ சொல்லக்கூடிய 20 பேரையும் நான் அனுப்பி வச்சுறேன். நீ ஏதாவது சாட்சியங்களை காட்டினா நான் அனுப்பி வச்சுறேன். அந்த நாட்டில் விசாரிக்கட்டும். செப்டம்பர் 11க்கு அவர்கள் தான் காரணம் என்பதை அவர்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்கட்டும். எவ்வளவு நியாயமான ஒரு கோரிக்கை அவர்கள் வைத்தார்கள். இவர்களை காட்டு மிராண்டிங்களா? தாலிபனுங்கிற வார்த்தையே காட்டு மிராண்டிகளுக்கு பொருந்துகின்ற ஒரு வார்த்தை போல் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நியாயமான ஒரு கோரிக்கை வைத்த போது நாகரிகத்தின் உச்சியிலே இருக்கின்ற மனித உரிமைகளை எல்லாம் உலகுக்கு கற்றுக் கொடுக்கின்ற சுதந்திரத்திற்காக அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொள்ளுகிற அமெரிக்கா எந்த எவிடன்ஸையும் இன்னைக்கு வர தரல. இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் உள்ள எழுத்தாளர்களே இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவும் தரல, இன்னைக்கும் தரல. ஆனா என்னாச்சு, ஆப்கானிஸ்தான் ஒரு நாட்டையே குண்டு போட்டு அழிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், செப்டம்பர் 11 என்பது முஸ்லிம் உலகத்தின் மீது மேலை நாடுகள் அமெரிக்காவின் தலைமையில் போர் தொடுக்க அவர்களாவே நிர்ணயித்த நாள். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடலன்னா ஒரு நாள் நாம் ஏன் தாக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளவே மாட்டோம். முதல்ல சொன்னா இஸ்லாம் ரியாக்ஷனரின்னா பிற்போக்கு மார்க்கம்னா. அப்புறம் சொன்னா ஜிஹாதுங்கிற வார்த்தை குரான்ல இருக்கு, அது வயலன்ஸ். ஜிஹாதுங்கிற வார்த்தை வன்முறைன்னு சொன்னான். அப்புறம் சொன்னா இது வயலன்ஸ் மட்டும் இல்ல, இது டெரரிசம்னு சொன்னான். அப்ப நீ டெரரிசம்ங்கிறதுக்கு சில செயல்கள் நடக்கணும்ல உலகத்துல, அதை நடத்தி காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே அவர்களுடைய ஆட்களையாவது கொலை செய்யணும், அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலை. டெரரிசம்னு சொன்ன உடனேயே யாரையும் கொலை செய்யலாம் என்கிற ஒரு சர்வ அதிகாரத்தையும் பெற்று விடுகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி வாங்கித்தானே ஆப்கானிஸ்தான் மேல கொண்டு போட்டாங்க, அல்லது ஈராக்கு மேல கொண்டு போட்டாங்க. யூனிலேட்டரல் ப்ரீஎம்டிவ் அட்டாக்னு சொல்றான். எனக்கு ஆபத்து நினைக்கக்கூடிய நாடுகளை அழிக்கும் உரிமை எனக்கு இருக்கிறதுன்னு போர் குற்றவாளி புஷ் சொல்லிட்டு இருக்கான். சரி, 2001 நடந்த உடனே 2002 கதை மாறினான். உசாமா பின் லேடனுக்கு மேல இதுவரைக்கும் எந்த ஆதாரத்தையும் தராமலே, ஆதாரத்தை தராது மட்டுமில்ல, எங்க பத்திரிகையில இதை பண்ணி எழுதியிருக்கோம். செப்டம்பர் 11 அன்னைக்கு ஒசாமா பின் லேடனுடைய குடும்பம் அமெரிக்கால தான் இருந்தது. அமெரிக்காவில் இருந்து வெளியே போற எல்லா பிளைட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டது. நான் இந்த மாமன்றத்தில் சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கு உள்ளாலே வெளியிலேயே எந்த பிளைட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு விமானம் பறந்து சென்றது. அந்த விமானத்தில் ஆளை ஏற்றியவர்கள் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையான பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதில் ஏற்றப்பட்டவர்கள் ஒசாமா பின் லேடனுடைய குடும்பத்தினர். இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்கான். அங்க உள்ள எழுத்தாளனே கேட்கிறான், மிஸ்டர் புஷ் ரொம்ப அவசரப்படுறீங்கள, அன்னைக்கு அந்த பிளைட்ல பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒசாமா பின் லேடனுடைய குடும்பத்தை ஏற்றி அனுப்பிச்ச, அதனுடைய மர்மம் எங்களுக்கு தெரியணும். அதை சொல்றதுக்கு முன்னாடி நீ சதாம் ஹுசைன் தான் உலகத்துல பெரிய ஆபத்துன்னு நீ பேச ஆரம்பிக்காதன்னு கேட்டுட்டு இருக்கான். ஐ டோன்ட் மைண்டுங்கிறான். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுங்கிறான். நான் நினைக்கிறதை செய்வேன். என்னாச்சு, ஈராக்குக்கு போன பிறகு உண்மையை சொன்னான். என்ன, அங்க அணு ஆயுதம் இருக்குன்னு போனான், சொல்லி பொய்ய சொல்லி குண்டை போட்டான். இப்ப சொல்லான், God commanded me from the heaven. கடவுள் ஆகாயத்திலிருந்து எனக்கு கட்டளையிட்டார். மிஸ்டர் புஷ், go and sweat and I smoke. போய் அந்த சாத்தான்களை அழி என்று எனக்கு கடவுள் உத்தரவு போட்டார், நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றான். சகோதரர்களே, இது ஒரு கடவுள் சண்டை என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். ஒரு 5 நாளைக்கு மேல இந்த மார்ச் 1 இருந்து 10ஆம் தேதிக்குள்ளால உள்ள ஹிந்து பேப்பரை பார்த்தா பிளேயர் இப்ப சொல்றாரு, God commanded me. The order to kill Muslims came from the heaven. முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டிய உத்தரவு எங்கிருந்து வந்தது? ஹெவன்ல இருந்து வந்தது. ஒரு பத்திரிகையாளர் சொல்றான், புஷ உன் கடவுள் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாரு. என்னன்னா, சிலுவை யுத்தங்களில் எல்லாம் முஸ்லீம்கள் தான்
சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் நாத்திகவாதி, ஆனால் உன் கடவுளை நான் ஒரு கமெண்ட் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, சிலுவை யுத்தங்களை, நவீன சிலுவை யுத்தங்களை தொடு என்று சொன்ன கடவுள் சிலுவை யுத்தத்தின் முடிவை புஷ்ஷுக்கு சொல்லாமல் விட்டு விட்டார். ஏன்னா அந்த கடவுளுக்கு நல்ல ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு நல்ல ஆலோசகர் கிடைக்கவில்லை.